நேரடி வாரிசு நேரடி வாரிசு வந்து ஆமா ஆமா வாரிசு வந்து இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சொன்ன அதெல்லாம் நீங்கள் காரணம் செய்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் அம்மாவை இந்த வேலையில் பேசுகிறேன். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட வன்னியர் குல மாநாட்டில் ஒரு பெண்ணை மட்டும் அவசரமாக தேடிய சௌமியா அன்புமணி. வன்னியர் குல சத்திரியர் ஆன்மீக மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்த சௌமியா அன்புமணி கூட்டத்தில் தேடிய முக்கியமான பெண்மணியை ஆதினர்களிடம் அழைத்து சென்று மரியாதை. சென்னை பல்லாவரத்தில் வன்னியர் சங்கத்தினர் நடத்திய முதல் ஆன்மீக மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டை பசுமை தாயகம் அமைப்பின் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியாருமான சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதினர்கள், ஆன்மீக குருக்கள், சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பிச்சாவரம் ஜமீன் சிதம்பரம் சூரப்ப சோழனாரின் தற்போதைய வாரிசு ராணி ஐஸ்வர்யா தேவி வந்திருக்கும் தகவலை அறிந்த சௌமியா அவரை அழைத்து சென்று ஆன்மீக பெரியோர்களிடம் ஆசி பெறச் செய்தார். ஆசியாவிலேயே முதல் மிக பெரும் குடிநீர் திட்டம். தினமும் 40 கோடி லிட்டர் தண்ணீர், சுமார் 4276 கோடி ரூபாயில் உப்பு கரிக்கும் கடல் அன்னையை சுத்திகரித்து ஒரு சூப்பர் தண்ணீர் திட்டம் எங்கு எப்போது அமைய போகிறது? சுமார் 9 லட்சம் மக்களின் பயன்பாட்டுக்காக சென்னை குடிநீர் வாரியத்தோட சார்பில் சராசரியா 1516 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டுல நாளுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் ஒண்ணு நடக்க போகுது. இந்த திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் வடநெம்மேலியில இருக்கிற கிழக்கு கடற்கரை சாலையில தான் நிறைவேற்ற போறாங்க. பெரிய பெரிய மிஷன்ஸ் மூலியமா, வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி மூலியமா இந்த கடல் நீரை குடிநீராக்குற இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டா சென்னையில இருக்கிற இந்த பகுதிகளுக்கு தான் இந்த குடிநீர் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல சென்னை தாம்பரம் மாநகராட்சி, புழுதிவாக்கம், வேளச்சேரி, உள்ளகரம், ஜலடியன்பேட்டை, அதுக்கப்புறமா பல்லாவரம் இதை சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு அனுப்ப